இரவு நேர பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை, சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் புதிய பிரார்த்தனை, சகலத்தையும் புதிதாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த அமைதியான இரவு வேளையில் என் போராட்டங்களின் சுமையை பாதத்தில் வைக்கிறேன். உங்கள் பழைய நிலைமைகளின்படியே உங்களை குடியிருக்க பண்ணி, உங்கள் ஆரம்பத்தை பார்க்கிலும் உங்கள் முடிவை நன்மையுள்ளதாக்குவேன். எசேக்கியேல் 36:11 என்ற ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தின்படி கடந்த கால தோல்விகளாலும் நஷ்டங்களாலும் துவண்டு போயிருக்கும் என் நிலையை இன்று அற்புதம் போல மாற்றிப் போடுவீராக. என் வாழ்வின் முற்பகுதியில் நான் இழந்த சந்தோஷத்தையும் சிதறிப்போன பொருளாதாரத்தையும் பறிபோன சமாதானத்தையும் காட்டிலும் மேலான ஒரு நன்மையை என் வாழ்வில் இன்று நள்ளிரவிலேயே கிரியை செய்ய தொடங்குங்கள். நான் நிம்மதியற்ற சூழ்நிலையில் உறங்கச் சென்றாலும் நீர் என் சார்பாக வழக்காடி நாளைய விடியலை என் ஆரம்பத்தை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமான ஒரு புதிய முடிவாக மாற்றித் தருவீராக என்று ஆட்டும பாரத்தோடு கெஞ்சுகிறேன். கிருபையின் ஆவியானவரே, என் வாழ்வின் சகல காரியங்களிலும் ஒரு தெய்வீக திருப்புமுனையை உண்டாக்கும்படி உம்முடைய வல்லமையை நாடுகிறேன். நம்பிக்கை இருப்பதினால் தைரியமாயிருப்பாய். நீ தோண்டி ஆராய்ந்து நிம்மதியாய் நித்திரை செய்வாய். அநேகர் உன் தயவை நாடி வருவார்கள். யோபு 11:18-19 என்ற வசனத்தின்படி கடன் தொல்லைகள், சரீர வியாதிகள் மற்றும் எதிரிகளின் பயத்தினால் கலங்கிக் கொண்டிருக்கும் என் இதயத்திற்கு இன்று இரவு பூரண விடுதலையை தாரும். என் சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையினால் நான் பயமின்றி உறங்கச் செய்யுங்கள். நாளை நான் எழுந்து செல்லும்போது அவமானப்பட்ட இடங்களிலேயே அநேகர் என் உதவியையும் தயவையும் தேடி வரும்படி என் நிலையை உயர்த்தி வைப்பீராக. இந்த நள்ளிரவில் என் சகல கண்ணீர் விண்ணப்பங்களுக்கும் ஒரு அதிசயமான பதிலை தந்து என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு புது யுகத்தை இன்று இரவு தொடங்கி வைப்பீராக. ஆமேன். இந்த ஆழமான மற்றும் ஆத்துமார்த்தமான இரவு நேர ஜெபம் உங்கள் வாழ்வின் சகல சிக்கல்களுக்கும் ஒரு தெய்வீக தீர்வை அற்புதம் போல கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.